ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஈஸியான சைட் டிஷ்ஷாவோ இல்லை ஈவினிங்கில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் மாதிரியோ சாப்பிட்றதுக்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு முட்டை, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு உருளைக்கிழங்குல முதல்ல அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாதாரணமாக சாதத்தோட ஒரு ரசமோ இல்லை டால் மாதிரி கிள்ளு மிளகாய் சாம்பார் எதாவது செய்யும்போது இந்த மாதிரி சைட் டிஷ் செஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா பரவாயில்ல. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படி கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கூடவே ஒரு பாதி வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி கலந்துட்டு உடனே இதில் நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும்னு இல்லை, ஏன்னா இப்போ நம்ம காய்கறியையும் எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். அதோட கூடவும் சேர்ந்து வெங்காயமும் அதுலேயே வதங்கிக்கும். அதனால் காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து தட்டு போட்டு மூடி வச்சு இதை நல்லா வேக வைக்கலாம். மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும் இந்த எண்ணெயிலேயே. இது அதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. 3/4 பாகம் காய்கறிகள் வெந்த உடனே இதில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம், அதனால் உடனே வெந்துடும் 2 நிமிஷத்துலேயே. இப்போ இது நல்லா 3/4 பாகம் வெந்த பிறகு நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோம். இதை கலந்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது நல்லா வெந்துருச்சு. இதோட கூடவே இப்போ நாம் முட்டை 2 உடச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போல் கூட இதை சாப்பிட்டுக்கலாம். அதோட ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை நைட்டில் டின்னர் மாதிரி ரொட்டி கூடவும் சாப்பிடலாம். இல்லைனா மத்தியானத்தில் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி கூட சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஆனால் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த முட்டை இதோட நல்லா சேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் இதை அப்படியே வேகட்டும். காரத்துக்காக நான் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது இதில் நான் மிளகும் பட்டையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தூளை சேர்க்குறேன் வாசனைக்காக. அதோட பட்டை உடம்புக்கு நல்லது, அதனால் இப்போ இதை நல்லா கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். மிளகு ஒரு 3 ஸ்பூன் போலவும் அதோட கூடவே ஒரு 4-5 பட்டையை வச்சு நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அது இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு மிளகுத்தூள் வேணாலும் இந்த இடத்துல கடைசியாக தூவி இறக்கிடலாம், இல்லைனா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவித வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.